கண்ணெதிரே சார் முதல்ல பணத்தை உள்ள வைங்க சார். நீங்க இவ்வளவு பணத்தை எடுத்து என் கையில கொடுக்குறீங்கன்னா ஏதோ பெரிய சம்பவமா தான் இருக்கும் போல. அது முதல்ல என்னங்கிறத என்கிட்ட டீட்டெயிலா சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபீஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். சரி, ஓகே. பணத்தை பத்தி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆனா கொடுத்த வாக்க கரெக்டான டைம்ல காப்பாத்தணும். இல்லனா அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களையே திருப்பி அடிச்சிரும். என்ன சார், பயத்தை பத்தி நீங்க என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்களா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சக்தின்னு ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கால? ஆமா. அவ ஒன்னும் பைத்தியெல்லாம் கிடையாது. அவ ரொம்ப தெளிவான ஆளு. சொல்ல போனா அவ 10 பேரை கூட பைத்தியமாக்குற ஆளு. அண்ணே, எனக்கு அவளை பார்க்கும்போதே டவுட்டா இருந்துச்சுண்ணே. ஆனா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அவ நார்மலா இருக்கிறதுனால தான் நேத்து நடந்த எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போய் ஒண்ணு விடாம டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் எங்க பிளான்ல ஏதாவது மாற்றம் செய்யணுமான்னு நாங்க யோசிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அந்த சக்தி நேத்து நைட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. எங்களுக்கே தெரியாம எங்களை ஃபாலோ பண்ணி நைட்டு ரவுண்ட்ஸ் வந்த சீஃப் டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டா. எங்க வேலைக்கே உழ வச்சுட்டா. ஆமா மேடம். சந்தோஷ், இன்னொரு கட்டு பணத்தை எடுத்து காங்கேயத்துக்கிட்ட கொடு. இந்தா. மேடம், இப்ப சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு. ஒரு பெரிய குடும்பத்துக்கு வந்து பொய் சொல்லி சொத்துக்காக ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னோட பையனுக்கும் இதோ இங்க நிக்கிறாளே என் மருமக அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. அதை நிறுத்தி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டவ அவதான். என் மருமகளுக்காக நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து அவ ஒரு ஆளை ரெடி பண்ணி எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவன் தண்ணி காமிச்சிட்டான். இப்ப என் பையனையும் என்னையும் கொலை பண்ணி அந்த சொத்தை அடையணுங்கிறது தான் அந்த சக்தியோட லட்சியமே. நீங்க சொல்ற அந்த சக்தி இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா என்ன? பார்த்தா ரொம்ப பவ்யமா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற ரேஞ்சில இருக்காளே, அவளா இப்படி எல்லாம் பண்ணா? நான் சொல்ற சக்தி கண்ணை மூடுனா அவ பால் குடிக்கிற பூனை மாதிரி தான் இருப்பா. நாம கொஞ்சம் கண்ணு அசைஞ்சோம் நம்ம கதையவே முடிச்சிருவா. யாரு அவ? என்ன நம்ம கதையை முடிக்கிறது? மேடம், நான் அவளோட கதையை முடிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. சந்தோஷ், மத்த விஷயங்களை பத்தி நீயே சொல்லு. என் மம்மி சொன்ன மாதிரி அவ ரொம்ப பெரிய கேடி. அவ மேல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? அவ மேல திருட்டு கேஸ், செல்ல கடத்தல், பிராத்தல் கேஸ்ன்னு ஏகப்பட்ட கேஸ் இருக்குப்பா. இப்போ உனக்கு கொடுத்திருக்கிற பணம் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். அந்த சக்தியோட கதையை மட்டும் நீ கரெக்டா முடிச்சிட்டேனா உன்னோட லைஃபுக்கு 1 டைம் செட்டில்மெண்ட்டை நான் கொடுக்கறேன். மேடம், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க.
ஏன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு இப்படி ஒரு கனவு வருது? எப்பவுமே நம்ம கனவு கண்டா அந்த கனவுல என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்கும். அதனால சக்தி நம்மளை போட்டு தர்றதுக்கு முன்னாடி அவளோட கதையை நான் முடிச்சாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும். இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு வந்து நிக்கிற? எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியலையா? இப்ப என்ன அந்த கத்தியால என்ன குத்தணும் அவ்வளவுதானே? இங்க பாரு, நீ தேவையில்லாம என் மேல கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணாத. காலையில நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுதான் இப்படி பண்ற. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வம்பு பண்ணாத. நான் உன்னை போட்டு தள்ளணும்னு நினைச்சிருந்தா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்னால போட்டு தள்ளிருக்க முடியும். ஆனா அது என்னோட டார்கெட்டே கிடையாது. காலையில அந்த டாக்டருக்கு முன்னாடி நீ என்ன போட்டு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தினே இல்ல, அதே மாதிரி மறுபடியும் உனக்கு நடக்கணும். இல்ல நான் நடக்க வைப்பேன். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏய், எப்படின்னு பாக்குறியாடி? எப்படின்னு பாக்குறியா? கத்தியால என்னோட கையத்தான கிழிச்சேன். நான் ஒண்ணு உன் கைய கிழிக்கலையே. அதனால நீ கத்தக்கூடாது. கை முழுக்க ரத்தம் வந்துகிட்டு இருக்கிற நான் தான் வழியால கத்தணும். இப்ப பாரு இந்த காங்கையனோட ஆட்டத்தை. ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துக்கலே. ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாத்துங்க. நர்ஸ், ஐயோ யாராவது வந்து காப்பாத்துக்கலே. ஐயோ நர்ஸ் அம்மா, டாக்டர் வாங்க. ஏய் கிழவி, யாராச்சும் வந்து ஏதாவது கேக்குறப்போ ஏதாவது என்ன பத்தி நீ வாய மட்டும் திறந்த அப்புறம் உன்னை இன்னைக்கு நைட்டே டெட் பாடி ஆக்கிடுவேன், புரியுதா? ஐயோ யாராவது வந்து காப்பாத்துக்கலே. ஐயோ டாக்டர், டாக்டர், ஐயோ ஐயோ வலிக்குதே அம்மா. என்னாச்சு டாக்டர்? யோ கங்கையா, என்னாச்சு? ஏன் அப்படி ரத்தம் வருது? டாக்டர், இந்த பொண்ணு சக்திக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு டாக்டர். நான் நைட்டு ரவுண்ட்ஸ் வந்தப்போ இவளுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க வந்தேன். ஆனா இவன் அதுக்கு போய் என்கிட்ட நீ தப்பா நடக்காத, எனக்கு மாத்திரையை கொடுத்து கொண்டுடாத, நீ மட்டும் என்ன உயிரோட விட்டுட்டேன்னா என்னோட சமஸ்தானத்துல உனக்கு பெரிய பங்குதாரன்னு சொல்றா டாக்டர். இவன் நான் ஒழுங்கா முதல்ல மாத்திரையை போடு, ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு மட்டும் தான் கேட்டேன் டாக்டர். அதுக்கு போய் இந்த பொண்ணு இங்க பாருங்க டாக்டர், கத்தி எடுத்து எப்படி என் கையை கிழிச்சிருக்காரு பாருங்க டாக்டர், பாருங்க டாக்டர், பாருங்க இவள. அது என்னன்னா டாக்டர், அப்படியெல்லாம் இல்ல டாக்டர். அவர் சொல்றத நம்பாதீங்க, இதெல்லாம் சுத்த போய். அவரே கத்தி எடுத்துட்டு வந்து அவர் கையை கிழிச்சுக்கிட்டாரு. நீங்க இங்க வந்ததும் அது அப்படியே மாத்தி ஏன் மேல பழி போடுறாரு டாக்டர். சார் அது சும்மா. பாட்டி, நீ இந்த ரூம்ல சக்தி கூட தானே இருக்க. சக்தி கத்தியால காங்கேயன் கைய கிழிச்சாளா?
நீ உன் 2 கண்ணால பாத்தியா? இல்ல, நான் எதுவும் பார்க்கல. ஏதோ சத்தம் கேட்டு எழுந்திருச்சேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கீழ இருக்கிற பெல் அமுக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். ஏ மானசா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் விளையாட கூடாது. ஒரு ரூமுக்கு போய் தூங்கு போ. நான் ஜானு தேடி போறேன். ஜானு! டாக்டர், இந்த சக்திக்கும் எனக்கும் இடையில என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. நான் எதுக்கு தேவையில்லாம சக்தியை போய் பழிவாங்க போறேன்? இந்த சக்திக்கு சுத்தமா மனநிலையே சரியில்லை, சுயநலவே இல்ல. அவளுக்கு அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல டாக்டர். டாக்டர், நாம சக்திக்கு இப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டோம்னா இது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் டாக்டர். சக்தியோட இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் டாக்டர் முழுசா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ப்ளீஸ் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர். பாவம் சார் சக்தி. டாக்டர், அவர் சொல்றத நம்பாதீங்க டாக்டர். நான் எதுவும் பண்ணல. நான் சொல்றத நம்புங்க டாக்டர். எனக்கு பைத்தியம் ஒண்ணுமே இல்ல டாக்டர். நான் எதுவுமே பண்ணல. அவன்தான் ஏதோ பண்றான். சக்தி, நீங்க ரொம்ப வயலண்ட் ஆயிட்டீங்க. உடனடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். காங்கேயம், சொல்லுங்க டாக்டர். மீனா, இந்த பொண்ணை சீக்கிரமா கூட்டு வா. சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர், டாக்டர் எனக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். டாக்டர், சிவா, என்னமோ தெரியல சிவா, என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீ ஒருத்த மட்டும் இல்லனா அந்த டேவே எனக்கு ஏன்டா வந்துச்சுங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுறேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுங்கிறது நான் உன் மேல பைத்தியமா இருக்கிறப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சிவா, எனக்கு இப்ப இருக்கிற ஃபீலிங் எல்லாம் உனக்கும் இருக்கா? நான் தான் அப்படி யாரையுமே லவ் பண்ணலையா அனிதா. ஸோ அதனால எனக்கு அதை பற்றிலாம் அதிகமாக தெரியாது. அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா சிவா? வர வழியே இல்லாம போனா போகுதுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? லவ் இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் சிவா. நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். மேபி அதனால கூட எந்த ஃபீலிங்ஸும் வராமல் இருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் நீ என் மேலே இவ்வளோ உயிராக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீ இப்படி எனக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்குறப்ப உன்னை நான் லைஃப்பில் மிஸ் பண்ணேன்னா என்னை விட பெரிய முட்டாள் வேற யாருமே இல்லை. தேங்க்ஸ் சிவா. நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு. ஆக்சுவலாக அது நான் சொல்ல வேண்டியது. எனக்கு முன்னாடி நீ அட்வான்ஸாக சொல்லிட்ட. எனிவே, சேம் டு யூ அனிதா. நீ சொன்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஆனா அது எப்போ காதலா மாறுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல சிவா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. சிவா, என்னாச்சு? இரு பார்க்குறேன். என்னாச்சு சிவா? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன்? ஒன்றும் இல்லை அனிதா, திடீர்னு கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சரி, நீ காருக்குள்ளேயே இரு, நான் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன்.
சிவாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு இவருக்கு தெரியாதே. சிவா கிட்ட இவருக்கு ஏதாவது உளறிட்டாருன்னா எல்லாம் வீணா போயிடும். இவர் முடிஞ்ச வரைக்கும் சிவா கிட்ட பேசாம தடுக்கணும். என்ன சிவா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? நாங்க நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு. உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இது எனக்கு ஷாக்கிங்காவும் சர்ப்ரைஸாவும் இருக்கு சார். சிவா, நீ காரை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணு சிவா. அது வரைக்கும் நான் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் போயிட்டு இருந்தேன். ஓகே சார். அனிதா, ரெடி ஆயிடுச்சு, போலாமா? ஓகே சார், நாங்க வரோம். ஒரு நிமிஷம் சிவா. என்ன சிவா, அதுக்குள்ள கிளம்புறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும்னு தானே வந்தேன். சரி, சக்தி எப்படி இருக்கா? கல்யாண வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? அனிதா எந்திரி. அனிதா, உள்ள வாட்டர் பாட்டில் இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அனிதா, 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 அனிதா எந்திரி. பாரு அனிதா, ஊத்துங்க. அனிதா, அனிதா எந்திரி, எந்திரி அனி. சிவா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல சிவா. திடீர்னு தலையில பயங்கரமா வலிக்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா ப்ளீஸ்? சரி, போலாம் வா. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாம இன்னொரு தடவை மீட் பண்றப்போ பேசலாம். சரிம்மா. தேங்க்யூ சார். சிவா, வா போலாம். போலாமா? சிவா, பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போ. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு பைத்தியம் இல்ல. பைத்தியம் இல்லையா? ஐயோ, சொல்றேன். ஒழுங்கா வர முடியாதா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன்ல, எதுவும் பேசக்கூடாது. ஒழுங்கா வா. எனக்கு ஒண்ணும் இல்ல. பைத்தியம் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? பாடி டாக்டர் சொல்லணும். வா. மேல 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 ஏறு. நர்ஸ் புடிச்சுக்க. விடுங்க, விடுங்க, விடுங்க. மேடம், சொல்லுங்க ஐயா. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ரசிங்க. இந்த மீனா, இத புடி, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ எடு. ஏய் ஏய் ஏய், எங்க ஓட பாக்குற? எனக்கு ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் பைத்தியம்லாம் இல்ல. நான் நல்லா இருக்கேன். நான் பைத்தியம் இல்ல. ப்ளீஸ். என்னது? நீ பைத்தியம் இல்லையா? உன்னை நான் அடிக்கிற அடியில நீ எப்படி பைத்தியமா ஆகுறேன்னு மட்டும் பாரு.
ஐயோ அடேங்கப்பா, என்ன மம்மி இப்படி அடிக்கிறா? பேசாம கடை. நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை ஓப்பனிங் ஷோல உட்கார்ந்து பார்த்து கிடைக்கிறப்ப கிடைக்கும்ல ஒரு ஃபீல். அந்த சக்தி கதறி அழுது துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. மம்மி, ஆ, நான் ஸ்கெட்ச் போடுறதுல வேணும்னா கில்லாடியா இருக்கலாம். ஆனா நமக்கு வேண்டாதவங்கள, பிடிக்காதவங்கள அணு அணுவா சித்திரவதை பண்ணி பார்த்து ரசிக்கிறப்போ உண்மையிலேயே அதுல கிடைக்கிற ஒரு த்ரில்லு வேற மாதிரி இருக்கு மம்மி. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. அந்த காங்கேயத்துக்கு கொடுத்த காசுக்கு மேலேயே நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். ஆமா, எனக்கு பைத்தியம் இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. ஏய், என்ன விட்டு வாயை திறந்து கத்தி கூச்சல் போடாத. ஒழுங்கு மரியாதை அமைதியா இருந்தேன்னா நான் அளவான லெவல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இப்படியே தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்த அப்புறம் மொத்தமா ஹெவி வோல்டேஜ் வச்சு உன்னை இங்கே எரிச்சு சமாதி ஆக்கிடுவேன். மேடம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? இப்ப ஆரம்பிக்கிறேன் பாருங்க. என்ன விடுங்க. வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம். வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா? இப்ப பாரு, நான் இன்னும் கொடுக்க போற வோல்டேஜ்ல உன் தலை வெடிச்சு அப்படியே சுக்குடுறா ஆக போற பாரு. ஸ்டார்ட் பண்றேன் பாரு. என்ஜாய் யுவர் லைஃப். இனிமே செத்து 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 விளையாட்டு.